நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்தா மின்சார ரயில் மாதிரி இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நேத்தா வீடியோ போட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தா 51வது நாள். சோ வணக்கம் நண்பர்களே, இது என்ன வாழ்க்கை படத்தில் நாள் 51. சோ என்ன ப்ரோ பழக்கமே இல்லாத விஷயத்தை ஏதோ மூஞ்சில தடவுறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹோட்டலோட பர்சனல் டாக்டர் அவருக்கு ஒரு 10 பக்கங்களை கொண்ட ஒரு புக் கொடுத்தாரு. அதை நான் திருட்டுத்தனமா எட்டி பார்த்ததுல 8வது பக்கத்துல 4வது குறிப்பு என்ன இருக்குன்னா, ஒரு 300 வருடங்களாக குளிரூட்டப்பட்ட ஒரு ஐஸ் கட்டி எடுத்து முகத்தில் தேய்த்து வந்தால் பல வென்று ஒரு பொலிவு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நான் அதை இப்பதான் தேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரிசல்ட் வந்தா சொல்றேன் சரியா. சோ காலையில இருந்து முடிக்கின்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு அண்ணன் சாப்பிட்டுட்டே இருக்கப்ப திடீர்னு ஒரு அழைப்பு. யாருன்னா ஹோட்டல் நண்பர். எவ்வளவு அவசரமான வேலையா இருந்தாலும் விட்டு சீக்கிரமா வாடான்னா அங்க போய் இப்பதான் தெரியுது அண்ணன் வீடியோ கால்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்றதா நினைக்கிறேன். சரி இருந்தாலும் ஒரு சில விசாரங்களை போலாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட லேட்டா பேச்சா போட்டேன். ஆனா பேச்சா போட்டது வேஸ்ட். இவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கையாளுறான். ஆனால் நம்மளால எதுவுமே பண்ண முடியல நண்பர்களே. சொதன் பிறகு வந்ததும் வந்துட்டோம். சரி வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு எடிட்டிங் வரலாம் பார்த்தா அப்பன்னு பார்த்து ஹோட்டல் நண்பர் கூட பள்ளிக்கூடத்துல படிச்ச அவருடைய பாலியல் ஸ்நேகிதர் வந்திருந்தாரு. ரெண்டு பேரும் கொண்டாட பேச்ச போட்டுருந்தாங்க. உடனே ஹோட்டல் பேச ஆரம்பிச்சிட்டாடே. கோபாலி என்ன ஞாபகம் இருக்காடா, நம்ம 8வது படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்தை கட்டு வச்சுட்டு கொல்லிக்கு போயிட்டு தர்பூசணி திட்டி சாப்பிட்டுமே சொல்லிட்டு போய் தர்ம கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொதன் பிறகு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் பார்த்தா திருப்பி எங்களை கூட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே அட்டியில வந்து அசம்பிள் ஆயிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு இங்க வந்து படுத்தாதாங்க கொண்டாட நிம்மதியாச்சு இருக்க முடியுது. ஏன்னா வீட்லயும் படுக்க முடியல. சோ அதன் பிறகு இங்க கொண்டாட படுக்கலாம் சொல்லிட்டு படுத்தா அங்கேயும் அவனுக்கு பொறுக்கல. அதன் பிறகு வண்டி எடுத்துட்டு போயிட்டு எங்கேயும் உண்ணோம்னா எதுக்கு கையை வச்சு மறைக்கிறான்னா அவர் மின்னல் வேகத்துல போறாரா, அதனால மறைக்கிறாரு. இவன் எவ்வளவுதான் முறுக்குனாலும் அந்த வண்டி 20 தாண்டாது. அதுக்கு இவ்வளவு பில்டப் போறான். அப்படியே போற வழியில வந்து பார்த்தா புள்ள வரையும் பார்த்தோம். எங்க போறேன்னு கேட்டா கல்லூரிக்குன்றான். இவன் கல்லூரியை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் காலேஜ் வச்சா இன்னொரு நாள் லீவு. இது ஒரு கல்லூரியாங்க. இப்பதான் கஷ்டப்பட்டு சோ 2 ஷிஃப்டா வச்சிருக்காங்க. மார்னிங் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங் ஒரு ஷிஃப்டா. இவருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் போட்டலாம். பையன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். சோ நாங்களும் அங்க கிளம்பி பேக்கரிக்கு வந்தோம். பேக்கரிக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சோ மதிய வேலை உணவுலாம் சாப்பிட்டோம். மதிய வேலை உணவு சாப்பிடுறது கரெக்டா 3 மணி போல ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எப்பவுமே கரெக்டா டைமிங் சாப்பிடுறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிலே. அப்படியே சாயங்காலம் போல ரன்னிங் எல்லாம் போயிட்டு சோ வீட்டுக்கு வந்து நைட் சாப்பிடலாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணி தூட்டு நம்பர்ல சோ நம்ம சேனல் புதுசா வந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க சரியா.